தராதரம் இல்ல, தகுதி இல்ல, குவாலிபிகேஷன் இல்ல, ராஜ பரம்பரை மத்தவங்க கிடையாது அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல சில பேர் இருந்திருக்காங்க. காலையில தட்டை போட்டு அதுக்கு மேல அதை கவர் பண்ற மாதிரி கவரை போட்டு மக்களை கவர்ந்த கப்புள்ஸ் கடைசியில முறைச்சிட்டு இருக்க மொமெண்ட பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா அளிக்கிறது மக்களே. தாஜ்மஹாலுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல வேண்டிய இல்ல, நாம 2 பேரும் எந்த கவர் பேஜ்லயும் வர வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இனிமே நம்ம கப்பல் இல்ல, மூழ்கின கப்பல் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டாங்க. ஆர்மில நிறைய பொண்ணுங்க நமக்கு உயிரை விடுதுடா. அவங்களுக்கு ஒரு 10 ஆர்மியில செத்தவங்க 10 பேர் சொல்ல சொல்லு. இந்த கீழே வந்து இந்த திவாகர் அவர்களுக்கும் பாரு அவர்களுக்கும் ஃபேனை விடுறாங்களே ஃபயரை, அவங்கள சொல்லுங்க. ஆர்மி பேஜான் இவர் வந்து குடிச்சிட்டாரு. இவர் தான் சொல்றாரு வெளில வந்துட்டு, நான் இவங்கள மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணணும்னு நினைக்கல, அப்படி கொஞ்சம் சட்டிலாவே மெயின்டைன் பண்ணலாம் நினைச்சிட்டேன் அப்படின்னு. நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து கசவா தலைவன் ஓவர் ஆக்டிங் பண்ண விரும்பல. பண்றது எல்லாமே ஓவரான ஆக்டிங்டா டேய். அது ஆக்டிங்கே கிடையாதுடா டேய். எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு கிச்சாவை பார்த்தா இருச்சவானாவே இருக்குல்ல உங்களுக்கு. எஸ் ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் vs ஜோ மைக்கேல். வணக்கம் தம்பி தங்கச்சிகளா. How was the day of the 25 day? The 25th day செலிப்ரேஷனா இருந்துச்சா இல்ல எப்படி இருந்துச்சுன்றத நீங்க சொல்லுங்க. பிக் பாஸ்ல இன்னைக்கு எதுக்குடா சண்டை, உடைதா எங்க மண்டை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. போடா அப்படின்ற வார்த்தையை வேற இவர் யூஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு கலையரசன். அதாவது இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இங்க கிரிட்டிசிசத்தை ஏத்துக்கவே முடியாத ஹவுஸ்மேட்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. யார சொன்னாலும் எல்லாருக்கும் கோவம் வருது. கோவம் கோவா வரைக்கும் போகுது. ஏன் போகுது, எதுக்கு போகுதுன்னா, தராதரம் இல்ல, தகுதி இல்ல, குவாலிபிகேஷன் இல்ல, ராஜ பரம்பரை மத்தவங்க கிடையாது அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல சில பேர் இருந்திருக்காங்க. பிக் பாஸ் வேற கொளுத்தி போடுறாரு அங்கங்க. ஆமா, பிக் பாஸுக்கு தேவைப்படுற ஆன்சரை சொல்லல அப்படின்னா, தேவைப்படுற ஆன்சர் வர்ற வரைக்கும் பிக் பாஸ் நிக்க வச்சு வேலை வாங்குறாரு. அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. விஜய் சேது மாதிரி பிக் பாஸும் பண்றாரு. சரி, நம்ம கருத்துக்கு போவோம். கருத்துப்படி என்ன நடந்துச்சுனா தம்பி, இன்னைக்கு பிக் பாஸ் அப்படின்றத ஓபன் பண்ணா ஆரம்பத்திலே என்ன திவாகர் அவர்கள் வந்து கேமரா முன்னாடி போயிட்டு எல்லாரும் என்ன ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா குறிப்பா பெண்கள் வந்து அவ மட்டும் என் கையில கிடைச்சான் குறிப்பா பெண்கள் வந்து என்ன ஸ்மைல் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வீடியோ கால்ல. நானும் அந்த ஸ்மைல் உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு ஒரு ஸ்மைல் ஒண்ணு பண்ணிட்டு, அப்புறம் என்னோட சிக்னேச்சர் ஒண்ணு பண்ணிட்டு ஓகேவா நல்லா இருந்துச்சா அப்படின்னு இருப்பாங்க. பின்னாடி இருந்து நம்மளுடைய கமருதீன் வந்து அதை பார்த்து நமக்கு எப்படி ஆகுது, அந்த மாதிரி அவருக்கு பின்னாடி இருந்து கொஞ்சம் காண்டாய் கொஞ்சம் மார்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க ஆரம்பிக்குது சண்டை. ஓகே, இப்ப ரெண்டு தரப்பட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு தம்பி. இவர் ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டோம், நீ ஏன் மார்க் பண்றீங்க, ஏன் புள்ளி பண்றீங்க அப்படின்னு ஒரு கூட்டம். அதுவும் தப்புதான் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். ஓகேவா, இவர் பண்றதே நடிப்புக்கே மார்க்கிங்கு, இது நடிப்பையே செய்யற புள்ளி, நாங்கள்லாம் நடிகர்கள், நடிப்பே எங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு இந்த நடிப்புக்கு இருக்கன் பண்றாப்ல அப்படின்ற மாதிரி சில பேர். ரெண்டு குரூப்பா இருக்கு வீட்டுக்கு. இந்த ரெண்டுமே நியாயம் அப்படின்னு நம்ம மனசாட்சி சொன்னாலும் எதிரா நியாயம் அப்படின்னு நினைக்கும் போது திவாகரை கலாய்க்கிறத ரசிக்கிறது தான் நியாயம் அப்படின்றது நமக்குள்ள இருக்க பின்னாடி வந்து எட்டி பாக்குது நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா கமருதீன் வந்து நியாயமா ஒத்துக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தப்புதான், 100% தப்புதான், தவறுதான், அதோட மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. நம்ம கரெக்டா எது கரெக்டோ அதுதான் பேசணும். அந்த வார்த்தை இவர் விஷயத்துல மட்டும் நம்மளுக்கு இந்த கரெக்ட் அப்படின்றது இவர் பக்கம் வர மாட்டேங்குது. நம்மளுக்கு பண்றது எல்லாம் அட்டூழியமா இருந்தா எல்லாம் என்ன பண்றது. நான் என்ன சொல்றேன், கேமரா ப்ளீஸ், உங்களுக்கு எங்க மக்கள் மேல ஏதாவது கோவமா அவர் ஏதாவது பண்ணிட்டு போட்டு எங்களுக்கு காட்டாதீங்க, அந்த கொடுமையை காட்டாதீங்க. சூர்யா சார் ஸ்மைலாம், சூர்யா சார் மேல உங்களுக்கு என்னடா வன்மோ, அது ஏன்டா காட்டினீங்க எங்களுக்கு. அது அரோரா வேற, அரோரா வேற, சூர்யா சார் மாதிரி இருக்கு சிரிக்கிறீங்க. ஆமா கண்ணா சொல்லுவாங்கடா கண்ணா, என்ன அப்படிதான் சொல்லுவாங்க.
நான் கூட அதுக்கு திவாகர் அவர்களே, நான் அவரோட சூப்பரா செய்வேன். அவர்லாம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாருன்னு நெனச்சேன். நல்ல வேளை அதோட நிப்பாட்டிக்கிட்டாரு. அப்படி மட்டும் சொல்லியிருந்தாரு அவரு. அவ்வளவுதான். அதெல்லாம் நடந்திருக்கும். வாய்ப்புகள் அதிகம். ஓகே. சோ இந்த மாரி ஒரு தூங்கியிருப்பாங்க மேபி. விஷயங்கள் நடக்குது. ஆமா. இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடக்குது. அண்ட் இதை தொடர்ந்து பார்வதி, கமருதீன் அதாவது பார்வையாலேயே சண்டைய போட்டு, ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கால போட்டு, காலையில தட்ட போட்டு, அதுக்கு மேல சோத்த அத போட்டு கவர் பண்ற மாரி கவர போட்டு, மக்கள கவர்ந்த கப்பிள்ஸ் கவர்ந்தாங்களா? கடைசியில காரி கடைசியில காரி துப்புனாங்க முறைச்சுக்கிட்டு இருக்க மக்கள். மொமெண்ட்ட பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா அளிக்கிறது மக்களே. தாஜ்மஹாலுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல வேண்டிய வேண்டாம், வேண்டாம். ப்ளீஸ். இல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறேன். புரியல. அதாவது வேணாம், வேணாம். தாஜ்மஹால்ல இருக்கிற சமாதிக்கு பக்கத்துல புதைக்க கூட முடியாது. அது கஷ்டம். அதுல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி புதைக்க வேண்டிய இந்த காதல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புதைச்ச தருணமா இன்னைக்கு நடந்துச்சு. ஆக்சுவலான திவாகரும், கமருதீனும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுல ம். திவாகர் அவர்கள் வந்து பொண்ணு விஷயத்துல இப்படி பண்றேன்னு பொத்தம் பொதுவா ஒரு கருத்த சொல்ல, அங்க பாரு ட்ரிகர் ஆக, அப்படியே இங்க திவாகருக்கும், கமருதீனுக்கும் அப்படியே மார்க்கிங் போயிட்டு இருக்க, அங்க இருந்து பாரு அவர்கள் வந்து கமருதீன முறைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் வந்து அதாவது என்ன திவாகரை ஆச்சு? மார்க் பண்ணுகிறார்கள், புல்லி பண்ணுகிறார்கள். கமருதீன் பண்றாரு. அதுல ஆமா. காண்டாவறாரு திவாகர். திவாகர் ம். பேசும்போது திவாகர் என்ன வார்த்தையை விடுறாருன்னா, பெண்கள் கிட்ட நீ தவறா ம். அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். ம். கமருதீனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்னா எப்படி வாட்டர்மெலானை கழுவி 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 கமருதீன் கிட்ட ஜெயிலையும் வெளியிலையும் பாரு வந்து எமோஷன்ஸ கொட்டினாங்களோ அதே போல நம்மள பத்தியும் பாரு வந்து சொல்லியிருக்கும் போலயே திவாகர் கிட்ட. அதுவும் திவாகர் ம். என்ன சொல்ல பொண்ணு மேட்டர் இல்ல. நான் வந்து விஜய் சேதுபதிட்ட சொல்லிக்கிறேன். பொண்ணு மேட்டர் இல்ல. நான் விஜய் சேதுபதிட்ட பேசிக்கிறேன். வீக்கெண்ட்ல பேசிக்கிறேன். அப்படின்ற மாதிரியே சொன்ன உடனே நம்ம ஆளுக்கும் கோவம் சொன்னாரு. வந்துருச்சு. ஆமா. நம்ம ஆளு என்ன சொல்றாரு பொண்ணுகிட்ட ஏன் முத்தம் கேட்கிற அப்படின்னு ஆரம்பிச்சு அவரும் பொம்பள பொண்ணு மேட்டர்ன்னு பொறுக்கின்றாங்க. ஆரம்பிச்சு ஆமா. பொம்பள பொறுக்கின்றாங்க. அதாவது அத கட் பண்ணிட்டாங்க. திவாகர் அவர்களை கரெக்டா கேள்வி கேட்டா திவாகர் அவர்கள் திருப்பி அதே கேள்வி கேட்டுறாரு. திவாகர் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஏலே ஏன் தோசை சாப்பிட்ட? ஏலே ஏன் தோசை சாப்பிட்ட? அவ்வளவுதான். டோன் மட்டும் என்ன வேறப்படும் சொன்னாலும் அவ்வளவுதான். திருப்பி அவன் அடுத்தவன அதே கண்டென்ட்ல சொல்றது. வேற கண்டென்ட்ட ம். கேட்டா தெரியல. அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏன்யா பொண்ணுக்கு முத்தம் கேட்கிற அப்படின்றா, நீ என்ன பொண்ணுங்களுக்கு தப்பா நீ நடந்துக்கிற ஒழுங்கா இருக்கியா? அப்படின்ற மாரி கொண்டு போனவன கமருதீன் அவர்களுக்கு கோவம் வந்த மொமெண்ட்ட நம்மளால பார்க்க முடியும். ம். ம். இந்த தருணத்துல கமருதீன குறுகுறுன்னு பார்த்த பார்வதிய கமருதீன் என்னடா கேப்சர் பாக்குற? பண்ணி, "என்னடா என்னடா? கேட்டா பாக்குற? என்ன நாம 2 பேரும் எதுடா உன்ன பார்க்காததா? ஹெவியா அட்ராக்ட் பண்ணுச்சு. அந்த மாரி போய் எதுடா பேசுவாங்கன்னு எதுடா கேட்டா? சொல்லுடா." புரியல அப்படின்னு அவங்க. என்ன? ஆ? அவங்க அந்த கோயஸ் அப்படின்ற ஒரு போயிட்டாங்க. ம். இந்த மாரி விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் கமருதீன் அவர்கிட்ட பார்வதி வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க. இந்த வேற எல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இனிமே கவர் போட்டும் சரி, கவர் பண்ணியும் சரி, கவர் இல்லாமலும் சரி, நாம 2 பேரும் எந்த கவர் பேஜ்லயும் வர வேணாம். அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாய்ங்க. இனிமே கவர நம்ம கொஞ்சம் கப்பல் விடுங்க. இல்ல, மூழ்கின கப்பல் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்துட்டாங்க. சரி. கமருதீன் சொல்லிட்டாருண்ணே. நான் தான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அது பாரு. அத ஏன் சொல்ற? அதுக்கு ஏன் நான் ஏன் சொல்லி பார்த்துக்கிட்டே காட்டுற? இருக்க பாரு அப்படின்னா, என் பேரு பாரு. பார்க்கிறது தான் என் பாரு அப்படின்ற மாரி பாரு பார்த்துக்கிட்டே இருக்க. அது பிரச்சனைக்கு ம். முற்றுப்புள்ளி போக, பாரு வந்து இந்த பாரு நீ இப்படி பண்ண, அப்படி பண்ண அப்படியே இழுக்க. "டேய் ஓரா பண்ற, ஓய்ன்னு இழுக்க." உடனே கமருதீனுக்கு. புடு நடு நடுவுல திவாகர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தது கமருதீன ட்ரிகர் பண்ணுச்சு. ஆ. நம்மளால தெளிவா பார்க்க முடிஞ்சுச்சு. அ இவர் புல்லி பண்ணும்போது ட்ரிகர் ஆவல கமருதீனுக்கு. இப்ப கமருதீன புல்லி பண்ண திவாகரை பற்றி கமருதீனுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு ஆக்சுவலா உண்ம. சோ ட்ரிகர் ம். ஆன காரணத்தினால கமருதீன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்புன்னு என்ன சொல்றாரு, "புடிச்சு தானே பண்ண? புடிச்சு தானே புடிச்சு தானே பேசினேன். இருந்த? புடிக்காமயா புடிச்சு அவன் கூட இருந்தோம்? உனக்கு என்ன புடிச்சுச்சுல்ல?" ம். அப்படின்ற மாரி அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டே இருந்திருக்காரு. பேசினத பார்வதியால ஏத்துக்க முடியல. அத ஏன் ஏத்துக்க முடியலன்னு நெனைக்கிறேன்? பார்வதி அவர்கள் கமருதீன் என்ன புடிச்சுதான் இருந்தேன்னு கேட்டாரு. அதனால ம். வருத்தம் அடைஞ்சு க க அ அழுதாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? இல்ல. பேச பாயிண்ட் இல்லையே. ஐய்யய்யோ! லாக் பண்றானே நம்மள. ஐய்யய்யோ! அப்படின்னா. அதாவது பதிவு பண்றானே. ஆ. புடிச்சுதான் இருந்தேன், புடிச்சுதான் இருந்தேன், புடிச்சுதான் இருந்தேன்னு பதிவு பண்ணிட்டானே.
இப்ப நான் புடிச்சுதான் பவுண்டரி அது 4 6 அடிச்சு காட்டுறானே இவன். ஏலே நிப்பாட்டிலே நீ அப்படின்ற மாதிரி ஆகி ஆரம்பிச்சு பாட்டிலை தூக்கி கொண்டு ஆமா போலிங் போடலாம் என்று ஓங்கிய கைகள் பாட்டில் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி என்று உணர்ந்த தருணத்தினால் சம்பளத்தில் கழித்திருவார்கள் தருணத்தினால் அண்டர் கிரவுண்ட்ஸ்ல கீழே போட்டுட்டு போன தருணத்தை நம்மளால பார்க்க முடிச்சு. அழுதுகிட்டு இருந்தாங்கண்ணே அவங்க. பாவனே அழுதுட்டு இருக்காங்கண்ணே. அதான் பார்வதி இந்த வீட்டுல நிறைய பேர் அளவிட்டு இருக்காங்க. ஆனா பார்வதியே அளவிட்ட கமருதீன் அப்படின்னு கமருதீனுக்கு ஃபயர் விட்ட ஒரு கும்பல நான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பார்க்க முடிச்சு. சாப்பாடு தானே பிக் பாஸ் வீட்டோட அரசியலே. சரி ஓகே நெக்ஸ்ட் போவோம். இந்தியா உமன் ஃபைனல் இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் போல ஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்றது ஹேட்ஸ் ஆஃப் டு தி இந்தியன் டீம். பெண்கள் சிங்க பெண்கள்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள்லாம் யோசிக்காதீங்க. பிக் பாஸ் வீட்ல இந்த மாதிரி நாட்டுக்காக போய் நின்று ஆடுறாங்க, நாட்டுக்காக நிறைய பேர் உயிரை விடுறாங்க. இன்னைக்கு எல்லா ஆர்மி ஆரம்பிக்கிறாங்க. யாரு? இந்த வீட்டுக்குள்ள இருக்க இந்த பீஸுகளுக்காக, இந்த குரூப்புகளுக்காக, பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் இவங்களுக்காக. ஏய் ஆர்மியில நிறைய பொண்ணுங்க நமக்கு உயிரை விடுதுடா. அவங்களுக்கு ஒரு 10 ஆர்மியில செத்தவங்க 10 பேர் சொல்லு. இந்த கீழே வந்து இந்த திவாகர் அவர்களுக்கும் பாரு அவர்களுக்கும் ஃபேனை விடுறாங்களே ஃபயரை, அவங்கள சொல்லுங்க. ஆர்மி பேஜான் புரியல. போன சீசன்ல ஒரு ஆளுக்கு பண்ணாங்க பாரு, அந்த மாதிரி ஆகுது. ஆனா திவாகர் அவர்களுக்கும் பாரு அவர்களுக்கும் ஃபேன்ஸ் இருக்கா? பாரு அவங்களுக்கும் டெஃபினெட்லி இருக்கு. என்ன why not? ஆர்மி இருக்கா? அப்பா நான் நேத்து ப்ரொஃபைல் போய் பாரு. நேத்து ப்ரொஃபைல ஒரு பையன் என் கமெண்ட் டெலிட் நம்மளுடைய வீடியோல என் கமெண்ட் டெலிட் பண்ணிட்டாங்க, என் கமெண்ட் டெலிட் பண்ணிட்டாங்கன்ட்டு எல்லாரோட கமெண்ட்டுக்கு கீழேயும் ஒரே கமெண்ட் போஸ்ட் பண்ணிருக்கான். திவாகர் அவர்களுடைய தீவிர ரசிகர் அந்த தம்பி. அந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் இருக்கிறதுக்கும் திவாகர் எப்படி ஒரு 64 கேமராவிலையும் கொண்டு போய் அவருடைய ஒரே கருத்துக்களை ஒரே ஓரத்தில் எப்படி பதிவு செய்வாரோ அதே போல அந்த தம்பி வந்து ஒரு ஓரமா போயிருக்கு. அப்ப திவாகர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவருடைய மனநிலையும் திவாகரை போலதான் உள்ளது என்று நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு மக்களே. பிரமிப்பு என்ன இருக்கு? சேம் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அவ்வளவுதான். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அடே சயின்ஸ மாத்தாரா? ஐயோ இவளை வந்து ஏதாவது செய்யல. உங்களுக்காக நான் மாத்திக்கிட்டேனே, நமக்கு வசதிக்கு ஏத்தாப்புல மாத்திக்கணும் இல்லையா? இனம் இனத்தோடு தான் சேருவோம். ஐயோ இனம், ஐயோ அந்த இனத்துக்கு வருவோம். அந்த இனம் தான் இன்னைக்கு முக்கியமான பேச்சு. ஓகே ஆமா ஆமா சரி ஆமா. அடுத்து அதுதானே இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கமருதீனை ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கமருதீனை வந்து அரோரா எடுத்துட்டு போயிட்டு காம் டவுன் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்த தருணங்கள் எல்லாமே உண்டு. நியூ டீம் பாத்தீங்களா இல்லையா? கமருதீன், அரோரா, துஷார், the new team. awesome. சண்டை போட்டவங்களா ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்களே. அதெல்லாம் அப்படிதான்டா. அதான் பிக் பாஸ் வீடு. தட் இஸ் பிக் பாஸ். அரசியல்வாதிங்க மாதிரி இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒரே கட்சி நின்று ஓட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரே வீடு, திருப்பி அவங்களதான் பாத்துக்கணும், பேசிக்கணும். அது கட். இதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க் வச்சாங்க. அத்தான் செத்தான் அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அது எப்படின்னா அந்த டாஸ்க்ல என்ன எடுத்துக்கலன்னு திவாகர் அவர்கள் சண்டை போடுறாரு. ஏன்னா எந்த டாஸ்க்ல நீங்க எடுத்துக்க மாட்டீங்க, எந்த இடத்துலயும் என்னுடைய இதை நீங்க வந்து தடுக்கிறீங்க, குரூப்பிசம் பண்றீங்க நீங்க அப்படின்லாம் பேசிட்டு தலைவன் நடிச்ச ஒரு மொமெண்ட பாத்தியா? ஆக்சுவலா உனக்கு சொல்லவா, நியாயப்படி உனக்கு சொல்லவா, அது ஜூஸ் கேவலமா இருந்தா கூட என் தலைவன் இப்படிதான் குடிச்சு இதே நல்லா இருந்தா கூட இதே ரியாக்ஷன் தான் கொடுத்திருப்பான். அது நல்லா இருக்கா கேவலமா இருக்கான்றது அந்த வித்தியாசமே என் தலைவனுக்கு தெரியாது. அத நீங்க டீகோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு மாதிரி கேவலமா இருக்கும்ட்டு ஒரு டிராப் குடிச்சிட்டு கேவலமா இருக்கும்னு குடிச்சு நல்லா இருக்கும்னு ஒரு ஸ்மைலிங் போட்டு அப்படியே குடிச்சிட்டாரு. அது செத்தான்னு வரும்னே தெரியாது. அது அத்தான் தான் நினைச்சு கான்பிடென்ட்டா இருந்தாப்புல தலைவன். அது செத்தான் அப்படின்றது அர்ப்பணம். அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா என்ன நினைப்பாங்க? ஆக்சுவலா அது வந்து அத்தான் தான், அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. அத்தான் டிஷ் அது. இவர் வந்து குடிச்சிட்டாரு. இவர் தான் சொல்ற லெவல்ல வந்துட்டு நான் இவங்கள மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணணும்னு நினைக்கல, அப்படி கொஞ்சம் சட்டிலாவே மெயின்டைன் பண்ணலாம் நினைச்சிட்டேன் அப்படின்னு. நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து கசவகா தலைவன் ஓவர் ஆக்டிங் பண்ண விரும்பல. பண்றது எல்லாமே ஓவரான ஆக்டிங்டா டேய். அது ஆக்டிங்கே கிடையாதுடா டேய். எங்கெல்லாம் பார்த்தா ஒண்ணு கிச்சாவை பார்த்தா இருச்சவானாவே இருக்குல்ல உங்களுக்கு.
எனக்கு அதுதான் ஷாக்கு. பாருகிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா நான் வந்து கொஞ்சம் இவங்கலாம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு அது பிடிக்காது பாரு. நம்ம எப்பவுமே செட்டிலா பண்ணுவோம். அதுதான் அங்க பண்ணேன். அங்க அவன் பண்ணது ஊழல். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அது கொஞ்சம் கசக்கும்னு தெரிஞ்சு மூஞ்சி ஒரு மாரி வச்சுட்டு இருந்திருக்காரு. குடிச்சு நல்லா இருக்கனோனே, ஓகே. நல்லா இருக்கு அப்படின்ற ஃபேஸ் மாத்திக்கிட்டாரு. அப்பட்டமா அப்படியே தெரிஞ்சிருச்சு. அது வந்து அத்தான் தான்ட்டு கண்டுபிடிச்சுட்டாங்க. சோலி முடிஞ்சுச்சு. சூப்பர் டீலக்ஸ் வந்து தோத்துட்டாங்க. இதுக்கு அடம் பிடிச்சு போயிருக்காரு. நான் போவேன் என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. சீப்பா பிஹேவ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்ட்டாரு. அப்புறம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. சாப்பாடுல சீப்புன்னோனே தான் சபரி கோவப்பட்டு, "எப்படிண்ணே நீ அப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்?" இவரு உடனே, "ஐயய்யோ! கோவப்படுறானே! அது இல்லப்பா நீங்க குரூப்பிசம் பண்றீங்க, குரூப்பிசம் பண்றீங்க." அந்த ஒரு வார்த்தைய பிடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா குரூப்பிசம் தான் பண்றாய்ங்க. அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. அதையும் நம்ம ஒத்துதான் ஆகணும். ஓகேவா? கரெக்ட். ஆனா 4 வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தைய கரெக்ட்டா பேசி 3 வார்த்தைய ஊடால சொருகுற அந்த டேலண்ட் நம்ம திவாகர் அவர்கள் தான் வரும். ஒத்துக்கிட்டாங்கண்ணே இவங்க. நல்லது ஒரு விஷயம் தப்பு தட்டி கேட்க குரூப்பிசம் சொன்னா, குரூப்பிசம் பண்ணுவோம்டா அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்களே. ஆமா அவ்வளவுதான். குரூப்பிசம் தான். அ ம். டயலாக போட்டாங்க. எப்படி தனுஷ் வந்து எடிட்டரு, கேமராமேன் எல்லாரோடையும் குரூப்பா சேர்ந்து இந்த ஷோவ 10 நிமிஷம் டிலே பண்ணாரோ அந்த மாரியா? இல்ல புரியலையே. நான் அண்ணே ஏன்னா அப்படி பண்ற? சும்மா, சும்மா. ரோலாய், ரோலாய். இதுல வந்து அதானே பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்ல பிக் பாஸ் ஜெயிச்சுட்டாங்க. நேத்தும் பிக் பாஸ் தான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கும் பிக் பாஸ் ஜெயிச்சுட்டாங்க. திவாகர் அவர்கள் வந்து தோத்த உடனே எல்லாருக்கும் செம்ம காண்டு. கனி அக்கா, திவாகர் உள்ள சபரி. போயிட்டு திவாகர் உள்ள போயிட்டு, ம். கொஞ்சம் நான் பண்ணேன். செட்டிலா தான் பண்ணேன். சரி ஓகே. இப்ப எல்லாரும் நான் தான் அடம்புடிச்சு வாங்குனேன். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கல்ல? உன்னதான் அது சொல்லுவாங்க. ஆனா யாரும் சொல்லல. மேபி 24/7 சொல்லிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆமா. ஆனா மண்ட ஒண்ணால மண்டையா காட்டல. கேட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் பாப்போம் எப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அதுல ஒரு இவங்க பிரச்சனை அதுல பிரச்சனை ஆச்சு பாத்தீங்கல்ல. கலைக்கும் திவாகருக்கும் எல்லாம் சொல்லு. டீமா டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும்ன்றது தான். அத்தானா, செத்தானான்றது. பார்த்தோனே ஆமா. இவரு வந்து ஒரு நார்மலே கொஞ்சம் அப்சர்விங் டெண்டன்சி உள்ள ஆளா இவரு. பார்த்தோனே கண்டுபிடிச்சுருவாரு இல்லையா திவாகரு. உங்க எக்ஸ்பிரஷன் பார்த்தோனே செத்தான் அப்டின்ட்டாரு. உடனே ஆனா பார்த்ததுமே சொல்றேன். "எப்பா சும்மா இருப்பா" அப்டின்னு ஒரு மாரி பேச இவரு கெட்ட வார்த்தையில திட்டிட்டாரு. திட்டின உடனே, பார்த்தோம். "இதான்ப்பா எனக்கு எனக்கு வேணும். எல்லாரும் வெளில ஒண்ணு சொல்றப்ப நான் ஆ, ஒண்ணு சொன்னேன் ஆ. பாத்தியா?" இல்ல, இல்ல. எல்லாரும் நீ வெளில போயிருவேன்னு சொல்லும்போது, நீ வீட்டுக்குள்ள இருப்பேன்னு நான் சொன்னேன்ல. என்னால தான் நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க அப்படின்னு. புரியல. ஆனா கேவலமான வார்த்தைய பயன்படுத்தினார். ஆமா. அது வந்து பீட் ரொம்ப பண்ட்டாங்களா? தவறான வார்த்தை. சத்தியமா ம். கண்டனத்துக்குரியது. ஒரு பெண் உறுப்பை வைத்து ஒருத்தர திட்டுவது வந்து ரொம்ப, 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 ரொம்ப கேவலமாக சமூகத்துல கண்டனம் தெரிவிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அது. அது எப்படியோ நார்மலைஸா அவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. இதே போல தான் அரோரா அவர்கள் நாமினேஷன்ல கலை வந்து இந்த வார்த்தைகள பயன்படுத்துறாரு. ம், ம், ம். அப்படின்றதையும் அதுதான் அவங்க சொல்றேன். மென்ஷன் பண்ணாங்க. நாமினேஷன் மட்டும். சோ எதுவுமே ஸ்போர்ட்டிவாவே எடுத்துக்க தெரியல. வீட்ல இருக்கிறது, படுத்து தூங்குறது, அதுக்கு சம்பளம் வாங்கிட்டு போறது. இது ஒரு வேலை. இந்த வேலைக்கு வந்து கோவம் வேற வருது. கோவா வர்றீங்க. சரி. அவ்வளதான் இந்த இந்த அடுத்து வாரம் போயிருவாரு விடுங்க. அந்த இது வாரம் போயிடுவாரு. நடந்துச்சா? நம்ம அடுத்த வாரம் இன்டர்வியூ எடுத்துருவோம். இப்ப எனக்கு என்ன பயம்னா, இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன இப்படி சொல்ட்டாருன்னு வச்சுக்கோயேன், பொக்குன்னு முடிச்சு விட்டுருவேன். வேணாண்ணே. பொறுமை, பொறுமை, சாந்தி. அடிக்கலாம் மாட்டேன் தம்பி. பொக்குன்னு ஒரு 4 கேள்வி இருக்கு. மொத்தமா முடிச்சு விட்டுருவேன். வீடியோ ம். ஆதாரத்தோட கேட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ம். இது முடிச்சு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் பிக் பாஸ் வீட்ல ஒண்ணு நடந்துச்சு. வீட்டுக்குள்ள எத்தன பேர பிக்கப் பண்றாங்க, யாரு எத்தன பேர பிக்கப் பண்றான்றது மேட்டர் கிடையாது. நம்ப எடிட்டர் 72 கமெண்ட் பிக்கப் பண்ணியிருக்காராம். அத வேற போட்டு வச்சிருக்காரு. ம். இத ம், பத்தியா? ம். ஐயோ! ஐயோ! நீ வேற 72ன்னு போட்டு போயிடுறயா? அந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன செய்றாய்ங்க. என் கமெண்ட்ட என் படிக்க கமெண்ட் மாட்றாய்ங்க. நான் போறதே ஒரு கமெண்ட் தான். அதையும் படிக்க மாட்றாய்ங்கன்ட்டு. பாத்துங்க. ம். அடுத்து கமிங் பேக் டூ த பிக் பாஸ் ஷோல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சாங்க. யார்ரா அந்த பையன்? அப்படின்னு ஒரு டாஸ்க். அதே பவுல்ல சீட்ஸ் இருக்கும். அத பார்த்து அப்படியே உண்மையா, நேர்மையா, போல்டா அ பிக் பாஸ் எதிர்பார்த்த ஆன்சர்ஸ் யார் சொல்றாங்களோ அவங்க. ஆ உண்மையா, நேர்மையா, போல்டா பிக் பாஸ்க்கு என்ன பிக் கொளுத்தி போடணுமோ, யார ஆ பிக்கப் பண்ணி சண்டை இழுக்கணுமோ அவங்கள சொல்லணும். ஓகேவா? ஆக்சுவலா விக்கல் அவர் பாணியில அவருக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதோ அப்படி சொன்னாரு. விக்கல் ரொம்ப ரொம்ப சேஃபா சில கேம ப்ளே பண்ணாரு. பிக் பாஸ்க்கு அதுல ஹாப்பினஸ் இல்ல. தம்பி நீ போய் உட்காரு, வா எஃப்ஜேன்னு எஃப்ஜே வெளுத்த விட்டாரு. பிக் பாஸ் vs ஜோ மைக்கேல் உங்க ப்ரோ டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும் அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.